நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மனோகரி வந்து வசமா வந்து நம்ம எழில்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரண்ட் வேற போச்சு. ஆக்ஸிஜன் வேற கட் ஆயிருச்சா. இங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் வந்து பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க, "சார் என்ன சார் பண்ணுறது இப்ப?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுடர், "நீ உடனே போ. பவர் கட் ஆயிருக்குல்ல. அந்த ரூம்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணு. நான் வந்து போய் ஆக்ஸிஜன் ரூம்ல போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க போய் சுடர் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்க வந்து டோர் வந்து லாக் ஆயிருக்கு. தட்டி தட்டி பார்க்காங்க. அவங்களால திறக்க முடியல. டக்குன்னு இங்கிட்டு பார்த்தா எழில் வந்து வந்துடுறாங்க. "சார் என்ன சார் நீங்க இங்க வந்துட்டீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "யாரோ பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஏதோ ஆபத்து வந்துரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இங்க வந்துட்டேன். சரி என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "சார் டோர் வந்து லாக் ஆயிருக்கு. திறக்கவே முடியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி என்கிட்ட வழி விடு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டூல் எடுத்து அந்த இத உடைச்சு கதவ வந்து உடைச்சு திறந்துடுறாரு. உள்ள போய் பார்க்காங்க. பார்த்தா அந்த ரூம்ல வந்து எல்லா வயரையுமே குண்டக்க மண்டக்க வந்து கட் பண்ணி போட்டு போயிருக்காங்க. அத பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாரு. "சுடர் இது நான் சொல்லல. பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பாத்தியா எல்லா வயரையுமே கட் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யார் சார் பண்ணியிருப்பா? இது யார் பண்ணியிருப்பா?" அப்படிங்கிற மாரி வந்து சுடர் வந்து கேட்குறாங்க. "தெரியல சுடர். நமக்கு ஆகாதவங்க யாரோ தான் இத பண்ணியிருக்கணும். இப்ப அத ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்ல. உடனே வந்து நமக்கு பவர் வரணும். ஆக்ஸிஜன் தேவைப்படணும். இல்லைன்னா பேஷண்ட் உயிர் வந்து ஆபத்தாயிரும்." அப்படிங்கிற மாரி வந்து எழில் சொல்றாரு. "சார் நீங்க போய் பேஷண்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் போய் பவர் எப்படியாவது எங்கிட்ட இருந்தா கொண்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ என்ன பண்ணுவ சுடர்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நீங்க போங்க சார். நீங்க பேஷண்ட்ட பாருங்க. நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா கீழ வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல. அவர் வந்து மைக்ல பேசுறது வந்து நம்ம சுடருக்கு வந்து கேட்குது. இவர்கிட்ட போய் ஐடியா கேட்கலாம்னு அவங்களுக்கு வந்து தோணுது. உடனே இறங்கி திடுதிடுன்னு ஓடி வராங்க. அவர் வந்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு டைரக்டர். அவர்கிட்ட போய், "சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்." அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அம்மா ஷூட்டிங்கே முடிய போகுது. உனக்கு எதுவும் பட வாய்ப்பு வேணுமா? அடுத்த படத்துல பார்த்துக்குறோம். இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் அது இல்ல சார். நீங்க இப்போ மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களால வந்து பல உயிர்கள் காப்பாற்றப்படும் சார்." அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "அப்படியா என்னம்மா உடனே அதை பண்ணிடுவோம்." அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொல்கிறாரு. "சார் உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் ஷடவுன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் தட்டுப்பாடு வேறு ஆயிடுச்சு. உடனடியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்கள் ஜென்ரேட்டரை கொடுங்க சார்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதுக்கு என்னம்மா எடுத்துக்கோங்க. மேனேஜர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணி விடியா. இன்றைக்கி வந்து ஷூட்டிங் கிடையாது. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாருமே பேக்கப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யுங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுங்க." அப்படின்னு மாதிரி டேரக்டர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிட்டு பவர் சப்ளை கொடுக்காங்க. எல்லாமே ஜென்ரேட்டர் வண்டி வந்துருச்சு. எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்தோடனே டக்குன்னு ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா கரண்ட் வந்துடுது. ஒரு ரூமில் தனியாக உட்காந்து நம்ம சுடர் மனோகரி இருக்காங்களா, அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க மூஞ்சில் சிரிப்பு போயிடுச்சு. என்னடா இது எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திடுதிடுன்னு ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவங்களுக்கு 2 கையாள் இருந்தாங்கல்ல, அதாவது நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க வந்து வர்றாங்க. என்னையாச்சு? நம்ம 3 நாளா வந்து பிளான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணா இப்படி ஆகிப்போச்சா? என்ன யார் சொதப்புனது?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "மேடம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாரி பவர் கட் பண்ணியாச்சு. ஆக்ஸிஜனை கேன்சல் பண்ணி விட்டாச்சு. ஆக்ஸிஜன் சப்ளையும் கிடையாது. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா எப்படி கரண்ட் வந்துருச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எப்படி கரண்ட் வந்துருச்சு? முதல்ல விசாரிங்க." அப்படின்னு சொன்னோடனே விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, சுடர் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, மனோகரி கிட்ட. மனோகரிக்கு பயங்கரமான கோவம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா வந்து தீர்த்து கட்டுறதுக்காக ஒரு 2 பேர் காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க கால் பண்ணுறாங்க. என்னையா இப்போ எதுக்கு என்னையா வேணும்?" அப்படிங்கிற மாதிரி வந்து எரிஞ்சு விழுகுறாங்க. நம்ம மனோகரி வந்து, "மேடம் என்ன மேடம் கை நீட்டி 10 லட்ச ரூபா சொலையை வாங்கிட்டு எங்கள் மேலே எரிஞ்சு விழுகுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானே போட்ட பிளானெல்லாம் வந்து இங்கே சொதப்பிடுச்சேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடானா உங்கள் அப்பா சாகணுமா? பேசாமல் இருங்கய்யா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள் மேடம், எங்கள் அப்பாவை கொலை தெரியாமல் இருக்கோம். உங்ககிட்ட கொடுத்தா டவுட் வராமல் பண்ணுவீங்கன்னு பண்ண சொன்னால் ரொம்ப தான் கட்டுறீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஃபோனை வை, அப்புறம் பேசுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க அப்பா வந்து அங்கிட்டு பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே படுத்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியமாகி போயிடுது. எப்புட்றா உடனே கரண்டெல்லாம் ரெடி பண்ணி யார் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட வந்து விசாரிக்காங்க. அப்போ தான் தெரியுது அவருக்கு வந்து உண்மை. எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சுடரை வந்து ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "எழில் எல்லாமே உன்னால தான் சுடர். நீ இல்லைன்னா இன்றைக்கி எந்த நிலைமை ஆயிருப்பேன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் கூட சீல் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பெரிய பிரச்சனையாக இருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. "சார் என்ன சார் நீங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க. "நீ சொல்கிறது வந்து உண்மை சுடர்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சார் சொன்னீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். "நீ என்ன நினச்சியோ
அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே 2 பேருமே அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வா சுடர் உன்னை எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க, அதுக்கடுத்து அவங்களோட குருநாதர், அதுக்கடுத்து ஷூட்டிங் வந்தாங்களே எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு, இது வந்து சுடர் இவளால் தான் இன்றைக்கி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல வேலை நல்ல சம்பவம் நடந்துச்சு, இல்லைன்னா அசம்பாவிதம் எதுவும் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுடர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, நீங்கள் எல்லாருமே தான். ஏன் ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கிட்டு வந்த ஒரு சின்ன பையன் கூட இதில் வந்து உதவி செஞ்சுருக்கான். அதனால் வந்து இந்த பெருமை வந்து எல்லாத்துக்குமே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இதான் சுடர், எவ்வளோ புகழ்ச்சி வந்தாலும் அதை வந்து தலையில் ஏற்றிக்கிற மாட்டா, அதுக்கு உண்டானவங்க யாரோ அவங்ககிட்ட கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இது யார் பிளான் பண்ணி பண்ணா, வாங்க போய் சிசிடிவி கேமரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சுடர் 2 பேருமே போய் அங்கே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை வந்து செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா தான் தெரியுது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு 2 நர்ஸு மாதிரி இருந்தாங்கள்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணிடுறாங்க. விறுவிறுன்னு எழில் வந்து கடுப்போடே வராரு. அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கன்னத்தில் வந்து பலார்னு அரைஞ்சிடுறாரு. ஏன்டா உங்களுக்கு நான் சம்பளம் தரேன்னா வேறு யாரும் சம்பளம் தராங்களா, ஏன்டா இந்த சம்பவம் பண்ணீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் திருன்னு ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.